சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 நாட்கள் மட்டுமே எக்கோ பரிசோதனை மையம் செயல்படுவதால் இருதய நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எக்கோ பரிசோதனை மைய மருத்துவருக்கு வாரத்தில் 3 நாட்கள் சிவகங்கையிலும் 3 நாட்கள் மதுரையிலும் பணி வழங்கப்படுகிறது. இதனால் நோயாளிகள் அவதிப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே செயல்படும் எக்கோ பரிசோதனை மையம். இதனால் நோயாளிகள் அவதிப்படுவதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க கேட்கலாம். சரவணராஜா, இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் அரசி. சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே எக்கோ பரிசோதனை நடைபெறுவதால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாயிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக மருத்துவக் கல்லூரி தொடங்கி செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. உள்நோயாளிகளாக கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்டவரும், நாள்தோறும் வெளிநோயாளிகளாக 1000க்கும் மேற்பட்டவர் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னாக்கா இதே கோளாறுக்கு எக்கோ பிரிவு இருக்கு. இந்த எக்கோ பிரிவிற்கு 3 நாட்கள் மட்டுமே மருத்துவர்கள் வருவதனால் அங்கு நோயாளிகள் அதிகப்படியாக இருக்கனால நீண்ட வரிசையில் நின்று காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டிருக்கு. இது குறித்து நம்ம அந்த மருத்துவரிடம் கேட்கும்போது நாள் ஒன்றுக்கு 50லேருந்து 70 பேருக்கு மட்டுமே சிகிச்சை அளித்தா அது சிறப்பா இருக்கும். அதற்கு மேற்பட்டவருக்கு சிகிச்சை அளிப்பதனால அது தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மருத்துவரே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில அந்த மருத்துவ நிர்வாகத்திட்ட கேட்கும் பொழுது இதற்கான உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க அரசி. பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சரவணராஜா.